ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய விசேஷங்களை பார்ப்போம். இன்று 29/7/2024 ஆடி மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை, நவமி திதி இரவு 9:13 வரை, அதன் பிறகு தசமி. பரணி நட்சத்திரம் பகல் 2:43 வரை, அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நல்ல நாள் இன்று. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிருத்திகை அன்றைக்கி விரதம் இருப்பாங்க. கிருத்திகை அன்றைக்கி விரதம் இருக்கவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். விரதம் இருக்கிறது தான் காலையிலேருந்து ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கவங்க இருக்காங்க சார். காலையிலேருந்து எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. மத்தியானம் வரைக்கும் ஏதோ ஒன்று கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன் சார், நைட்டு விரதம் இருக்கேன்றவங்களும் இருக்கிறாங்க. ஆக கிருத்திகை அன்றைக்கி முருகன் வழிபாடு செஞ்சு கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், இது மாதிரியான ஸ்லோகங்களை படிக்கிறதுனால நல்ல பலன்களை நிச்சயமாக அடைய முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் இருக்க வரைக்கும் சித்த யோகம், அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் வந்த அப்புறம் யோகம் சரியில்லை. அதனால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே, அதாவது 2:43 கிருத்திகைக்கு அப்புறம் புதிய முயற்சிகள் எதையும் தவிர்ப்பது நல்லது. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்திரன் அவங்களுடைய ராசியிலே இருக்கிறார். அதனால் புதிய முயற்சிகள், அதாவது புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கலாம், அதை போய் பார்க்கலாம், இதை போய் பார்க்கலாம், பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. மற்றபடி சாப்பாடு, தூக்கம், ஆஸ் யூஷுவல் ஒர்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். 1ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கே சந்திரன் வரும்போது சரியான முடிவு எடுக்க முடியாது. உங்களுடைய திட்டங்கள் சரியான பலன்களை தராது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமான நல்ல நாள். ஏன்னா முதல் நட்சத்திரம், முதல் ராசி, எல்லாத்துமே முதன்மை பெற்றவர்கள். இன்றைக்கி எத்தை தொட்டாலும் இவங்களுக்கு பொன்னாக மாறும். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். ரொம்ப அருமையான நல்ல நாள். எல்லா விதத்திலையும் வெற்றி வெற்றி வெற்றின்னு எல்லாத்துலேயும் இன்றைக்கி அமோக வெற்றி பார்க்க போகிறாங்க. அடுத்தது பரணி நட்சத்திரம் 4 பாதம். இதில் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிக செலவு வரும். தேவையில்லாத செலவு பண்ணுவாங்க, தேவையில்லாத பொருட்களை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுமாதிரி தேவையில்லாத ஆட்களுக்கு பண உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்குவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி வேண்டாம். தேவை இக்கணம் சிக்கனம். அதனால் சிக்கனமாக இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்ல அருமையான பலன்களை தரப்போகிறது. கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் போகிறவங்களும் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். தலை, வயிறு, அப்புறம் கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம். ஒரு சிலருக்கு மார்பு சம்மந்தப்பட்ட இடத்துலையும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம். அதனால் ரொம்ப ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் பெண்கள் விஷயத்தில், ஆண்களாக இருந்தால் பெண்களும், பெண்களாக இருந்தால் ஆண்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களோட வீண் விவாதங்கள் கூடாது. தேவையில்லாத விவாதம் பண்ணதுனால இன்னும் பெண்களை எப்போவுமே நம்ம ஜெயிக்க முடியாது, பேசி ஜெயிக்க முடியாது. அதனால் நாம் ஒதுங்கிக்கிறது தான் இந்த விஷயத்தில் நல்லது. அதனால் பெண்களால் தொல்லை அப்படின்னு இருக்குது. அது மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய முக்கியமான நாள். ஆக மொத்தம் மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 75% நல்ல பலன்களை சொல்லலாம். ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி, அது சனியாக இருந்தாலும் சூரியனாக இருந்தாலும், எந்த ஒரு கிரகம் 12ஆம் வீட்டில் போய் உட்கார்ந்தால் அது விரயத்தை மட்டுமே தரும். ஏன் அப்படின்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம். அதனால் என்ன ஆகும்னா தன நஷ்டம் ஏற்படும். செய்தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற லாபத்தை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. சொல்கிறீங்களா, அந்த ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் தன நஷ்டம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்பட வேண்டிய முக்கியமான நாள். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை சேர்ந்தவர்கள் உடன் வேலை செய்பவர்களுடைய சதிக்கு ஆளாக வேண்டிய நாள். அதாவது பிளான் பண்ணி இவரை மாட்டி விடுறதுக்கு இவங்க திட்டம் போடுவாங்க. இவருடைய மறைமுக எதிரிகள். அதனால் இவங்க மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய முக்கியமான நாளாக இருக்குது. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. காரிய சாதனை, எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சாதிப்பாங்க. இதே மாதிரி அரசாங்க அனுகூலம் கிடைக்க போகிறது. கவர்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு பர்மிட் எதிர்பார்ப்பாங்களா இருக்குது, லைசன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அனுகூலமான நல்ல தகவல்கள் சேரும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதம். இந்த நண்பர்கள் ரொம்ப அருமையான நல்ல சுப செய்திகளெல்லாம் எதிர்பார்க்கலாம். இவங்க ஏதோ ஒரு திருமணம் சம்மந்தப்பட்டதோ, அல்லது புத்திரபாக்கியம் சம்மந்தப்பட்டதோ, அல்லது வேலை, உயர் படிப்பு, இதுக்காக வெளிநாடு போகணும், அதுக்குண்டான பாஸ்போர்ட்டு, விசா, எதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது சம்மந்தப்பட்ட
நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரப்போகிறது. அல்லது செய்தொழில் வியாபாரம் வந்து இந்த நண்பர்களுக்கு ரொம்ப அமோகமான அபரிமிதமான நல்ல லாபங்களை இன்றைக்கி அள்ளி அள்ளி கொடுக்க போகிறது. செய்தொழில் வியாபாரத்தில் இவங்க வந்து இவர்களுடைய சொந்த முயற்சியில் தான் இவங்க வராங்க. யாருடைய உதவியும் இவங்களுக்கு இருந்ததே கிடையாது. மிருக நட்சத்திரக்காரர்கள் அவ்வளவு அருமையான நல்ல திட்டங்களை கொண்ட இவர்களுக்கு 75% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம். மிதனராசிக்காரர்கள் சுத்தத்துக்கு பெயர் போனவர்கள். சுத்தம் எல்லாத்துலேயும் சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இது நகைக்கணுவிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் உடை, உணவு எல்லாமே க்ளீனாக இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய இவங்களுக்கு சந்திரன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன ஆகும்னா நல்ல பண வரவு இருக்கும், உறவினர்கள் சேர்க்கை இன்றைக்கி இருக்கும், அதிகபட்சமான தன லாபம் இருக்கும், அபரிமிதமான தன லாபம் இருக்கும். பயணத்தில் வந்து எல்லாமே வெற்றிகரமாக முடியும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து மிருக நட்சத்திரம் 3-4 பாதங்கள் இருக்கவங்களுக்கு கேளிக்கையில் இன்றைக்கி ஈடுபாடு வரும். கேளிக்கையில் என்ன சார் அப்படின்னா சினிமா, ட்ராமா, இசை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுமாதிரி சில பேர் வந்து பிஸ்னஸில் வந்து கொள்முதல் இன்னும் ஜாஸ்தி பண்ணணும், அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வம் இன்றைக்கி அதிகமாக ஏற்படும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும் இங்கே தான் வருது. இவங்களுக்கு ரொம்ப அமோகமான நல்ல நாள். பெண்களால் அனுகூலங்கள் ஜாஸ்தி. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரி பெண்கள் அல்லது உடன் வேலை செய்யக்கூடிய சகோதரிகள் இவர்களால் அனுகூலங்கள் ரொம்ப ஜாஸ்தி. தன லாபம் இருக்க போகிறது, அபரிமிதமான தன லாபம். அந்த லாபத்தை கொண்டு எங்கே வைக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ அருமையான தன லாபம் உள்ள உண்மையான நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து நடராஜருடைய அம்சமாக இருப்பார்கள். ஆனால் அதே சமயம் அவர்கள் வந்து முன்கோபம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அந்த முன்கோபத்தை இவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்கள மாதிரியான நபர்கள் உலகத்தில் யாருமே நல்ல நபர்கள் இருக்க முடியாது. ஆனால் முன்கோபத்தால் இவங்களுக்கு வந்து கெட்ட பெயர், அதாவது அவர் வந்து கொஞ்சம் கோவப்படுவார், எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு பேசிடுவார், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்து நடராஜ பெருமானுடைய நட்சத்திரம். அடுத்தது வந்து புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களை கொண்டவர்களுக்கு எதிரிகளால் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். எதிரிகள்லாம் கொஞ்சம் கோஷ்டி சேர்ந்துருவாங்க. இவருக்கு எதிராக வந்து கொடி பிடிப்பாங்க. வியாபாரத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களால பாதிக்கப்படுவாங்க. வியாபார ஆலோசனைகள் இவங்க வந்து அவ்வளோ அருமையாக கொடுப்பாங்க. அடுத்தவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய பிஸ்னஸே பாழானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இவர்களுக்கு இந்த மிதனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து 70% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம். கடகராசிக்காரர்களுக்கு வந்து தாய்ப்பாசம் மிகுதியாக இருக்கும். ஏன் சார் அப்படின்னா கடகம் தான் வந்து சந்திரனுடைய சொந்த வீடு. அங்கே சந்திரன் வந்து ரொம்ப அருமையாக அமரும் பொழுது நல்ல பலன்களை தருவார். கடகராசி 10ஆம் வீடாக அமையப்பட்டவர்களுக்கு வந்து லக்னத்திலேருந்தோ ராசியிலேருந்தோ 10ஆம் வீடாக அமையப்பட்டவர்களுக்கு வந்து அரிசி வியாபாரம், பால் வியாபாரம், பெட்ரோலியம் இந்த மாதிரியான பொருட்கள் வியாபாரம் செய்வது இவர்களுக்கு மிகுந்த நல்ல லாபத்தை தரும். சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் சம்பந்தமாக எல்லாமே எந்த ஒரு முயற்சியுமே இவங்க எடுக்கலாம். இவருடைய முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வெற்றி அடையும். இவருடைய இந்த ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் அமைகிறது. இவங்களுக்கு வந்து வீண் செலவு ஜாஸ்தியாக இன்றைக்கி வரும். தேவையில்லாத செலவெல்லாம் வரும். ஆனால் தேவையில்லாத ஆட்கள் வந்து பணம் வாங்கிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அவர்களுடைய ஏமாற்று சொற்களை நீங்கள் கேட்கக்கூடாது. சரிப்பா ஓகே பார்க்கலான்ற வார்த்தை மட்டும்தான் வரணும், காசு கொடுத்துடக்கூடாது. அதுமாதிரி தீயோர் நட்பு இன்றைக்கி வந்து உங்களுக்கு கேடாய் முடையும். அதனால் தீயோர் நட்பை வந்து இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பூச நட்சத்திரம் 4 பாதமும் இந்த கடகராசியில் வரும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனத்தாங்கல் காரணமாகவோ அல்லது வேலை நிமித்தம் காரணமாகவோ வெளியில் அலைஞ்சு திரிய வேண்டி வரும். ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சுற்றிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சாப்பாடும் கூட பார்த்திங்கன்னா நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி அமையாது. காலம் தாழ்ந்து ஒரு 4 மணி 5 மணி தான் மத்தியான சாப்பாடே சாப்பிடுவாங்க. அடுத்தது வந்து ஆயில நட்சத்திரம் 4 பாதம் இதில் வருது. இவங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள்லாம் வந்து சேரப்போகிறது. ரொம்ப அமோகமான இவங்களை எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்திகள்லாம் நிச்சயமாக இவங்களுக்கு வந்து சேரும். ஆயில நட்சத்திரக்காரர்கள் வந்து எதுக்குமே பயப்படாதவங்க, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு நேர்மையானவர்கள் சொல்லலாம். கொடுக்குறேன் அப்படின்னா கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணாலும் அவங்ககிட்ட வாங்க முடியாது. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்றைக்கி நல்ல நல்ல செய்திகள்லாம் தேடி வரப்போகுது. அதனால் இவங்க வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இது மாதிரி கொடுக்கக்கூடிய
ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்பட போகிறது. ஆக மொத்தம் கடகராசிக்காரர்களுக்கு 65% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும். சிம்மராசிக்கு அதிபதி வந்து சூரியன். அதனாலே என்ன தெரியல, இவங்க வந்து கொஞ்சம் எந்த ஒரு இதுலேயுமே சூடாக தான் இருப்பாங்க, பேச்சே சூடாக தான் இருக்கும். ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து 9ஆம் இடத்துல வந்திருக்கார். 9ஆம் இடம் என்பது தகப்பனார் ஸ்தானம், தாயார் ஸ்தானம் வந்து 4ஆம் வீடு, சகோதர ஸ்தானம் 3ஆம் வீடு, இவர்களுடைய வீடு வந்து லக்னம்னு சொல்கிறது, அல்லது ராசி லக்னம் ரெண்டுமே ஒன்று தான். ராசிங்கிறது வந்து மதி, லக்னம்ங்கிறது வந்து விதி. விதிப்படி சரியாக வரலன்னா மதிப்படி சொல்லிட்டு போயிடலாம். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல வந்திருக்க சந்திரனால் வந்து தந்தை வழி மருத்துவ செலவுகள் கட்டுக்கடங்கும். இவ்வளோ நாள் நிறைய அவருக்காக செலவு பண்ணியிருக்கீங்க, மெடிக்கல் செலவு, அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கே கூட, இந்த ராசியாளர்களுக்கே கூட பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி வரலாம். மக நட்சத்திரம் 4 பாதமும் முழுசாக இந்த சிம்மராசியில் இருக்குது. இவங்களுக்கு வந்து இன்றைக்கி நல்ல ஓய்வு கிடைக்கும், நல்ல பீஸ்ஃபுல்லாக தூங்குவாங்க, நல்ல காரியங்கள் செய்வாங்க, தான தர்மங்கள் செய்வாங்க, ஏழைகள் இந்த மாதிரி ஆதரவற்றோர் எல்லாருக்குமே இவங்களால் முடிஞ்ச உதவிகளை இன்றைக்கி செய்வாங்க. அடுத்தது வந்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் வந்து கொஞ்சம் இன்றைக்கி காரிய தடைகள்லாம் கொஞ்சம் வரும் சார். புதுசாக எதுவும் ஆரம்பிக்காதீங்க, புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறேன்னு போகாதீங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கி காரியங்கள் நடக்கிறதுல தடைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவைப்படுது. ஆரோக்கியம் சரியாக இல்லை அப்படின்னா இவங்களுக்கு இன்றைக்கி இப்போ மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதுமாதிரி பேசுகிறதுல கூட கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறேன் சார். ரொம்ப ஒரு ஹார்டாக பேசுகிறீங்க. இன்னும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் கடுமையான சொற்களை தவிர்க்க வேண்டும். ஆக மொத்தம் சிம்மராசிக்காரர்களுக்கு 60லேருந்து 65% நல்ல பலன்களை சொல்ல முடியும். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் வந்து கன்னிராசியை ஒன்றுமே பண்ணாது. ஏன் அப்படின்னா அறிவால் பிழைப்பவர்கள், உழைப்பால் பிழைப்பவர்கள், அறிவால் பிழைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த அறிவுக்கு அதிபதியே வந்து சந்திரன் தான். அதனால் இவங்களுக்கு கன்னிராசியில் சந்திராஷ்டமம் ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் நாம் ஒரு ஜாக்கிரதை உணர்ச்சியோடு இருக்கணுன்றதால புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறேன், புது தொழில் தொடங்குகிறேன், அன்றைய அதை பற்றி பேசுகிறேன், இதெல்லாம் இந்த சந்திராஷ்டமத்தில் வேண்டாம். ஏன்னா சரியான முடிவு எடுக்க முடியாமல் போயிடும். சந்திரன் போய் 8ல் மறையிறார், அதனால் இருக்கலாம். அடுத்தது வந்து இவனுடைய நட்சத்திரத்தை பற்றி பார்த்திங்கன்னா 2, 3, 4 பாதங்கள் உத்திர நட்சத்திரம் வந்து எதிரிகளால் இன்றைக்கி நஷ்டமடைவார்கள். எதிரிகள் கை கொஞ்சம் ஓங்கிடும். ஸோ எதிரிகள் சதி பண்ணக்கூடிய நேரம். அதனால் எச்சரிக்கை உணர்ச்சியோடு இருக்க வேண்டியது உண்மையான பலனாக இருக்கும். ஹஸ்த நட்சத்திரம் 4 பாதம். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். அரசாங்கத்தில் எதாவது எதிர்பார்க்குறாங்களோ எல்லாமே இவங்களுக்கு அனுகூலமாக கிடைக்க போகிறது. ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு லைசன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, ஒரு வண்டி வாங்குறதுக்கு அதுக்கும் லைசன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதிரி அரசாங்க அனுகூலங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இவங்களுக்கு. ஆனால் என்ன அப்படின்னா இவங்க வந்து அடுத்தவங்களை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்கூடாது. இவங்களே நேரடியாக செஞ்சு கொள்வது, தன்னுடைய காரியங்களை தானே செய்வது நல்லது. சித்திர நட்சத்திரம் 1, 2 பாதங்கள். இவங்களுக்கு வந்து சுப செய்திகள் வெளியிலிருந்து சேரப்போகுது, நல்ல செய்திகள். இவங்க வந்து வெளிநாடு போகணும், படிப்புக்காக போகணும், வேலைக்காக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல பலன்களை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். ஆக மொத்தம் இந்த சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு 65லேருந்து 70% நல்ல பலன்களை நட்சத்திர ரீதியாக சொல்ல முடியும். துளாராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து களத்திரக்காரகன்னு சொல்லுவோம். அந்த சுக்கிரன் 7ஆம் பாவம், 7ஆம் வீட்டிலே, ராசிக்கு 7ஆம் வீட்டிலே இருந்துட்டா அது வந்து காரகோபாவனாசி அப்படிங்கிற ஒரு சொல் பிரகாரம் அந்த திருமணம் அமையிறது அந்த ஜாதகருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது கலத்திர தோஷம், தமிழ் சொன்னால் மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இவர்களுக்கு வந்து இன்றைக்கி சந்திரன் வந்து 7லேயே உட்காந்துருக்கார். 7ஆம் இடம் தான் கலத்திர ஸ்தானம்னு சொன்னால் அந்த 7ஆம் இடத்துலேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கார். அதனால் நாங்கள் திருமண தடை தாமதம் ஏற்படும். இப்படிப்பட்டவர்கள் நேரடியாக என்னை அணுகும்போது இதற்கான பரிகாரங்களை நான் சொல்கிறேன். இவர்களுக்கு ராசிக்கெல்லாம் வந்து வைரம் அமையுது. இவர்கள் வந்து அதை தோடாகவோ அல்லது மூக்குத்தியாகவோ உடம்பில் அடையும் போது வைர மோதிரங்களை போட்டுக்கலாம். அப்படி போட்டாக்கா அதிர்ஷ்டம், அதிகப்படியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களுக்கு ஏற்படும்.
இவங்களுக்கு வந்து சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள் இந்த துளாராசியில் வருது. அருமையான நல்ல நாள் சார். எல்லாமே நல்லா நடக்கும், பாசிட்டிவாக நடக்கும். ரொம்ப அருமையான நாள். இந்த நாளில் வந்து அறிவுபூர்வமாக நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அதை வந்து யாராலையும் அசைச்சிக்க முடியாது. புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடுமே. சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் ரொம்ப அருமையான சந்தோஷமான நாள். சந்தோஷமான நாள்னால எப்படி சார் அப்படின்னா, வெளியில் போவீங்களாட்டிருக்குது. அதில் வந்து கேளிக்கை, அதில் கடற்கரைக்கு போனால் கூட உல்லாசம்தான். அப்புறம் வந்து சினிமா, ட்ராமா இந்த மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்களை இன்றைக்கி நீங்கள் ஈடுபட வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து விசாக நட்சத்திரம் 3 பாதமும், முதல் 3 பாதமும் விசாக நட்சத்திரத்தில் வருது. இது பார்த்திங்கன்னா வீண் செலவு, தேவையில்லாத செலவு சார். ஒரு பொருளை தேவையில்லாத வாங்கிட்டு இதை ஏன் வாங்கணும் அப்படின்னு உட்காந்து யோசிப்பீங்க. அப்படிப்பட்ட கொஞ்சம் சிக்கனம் தேவைப்படுகின்ற நாள். ஆக மொத்தம் துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் 70% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம். விருச்சிக ராசி, விருச்சிகத்தில் வந்து சந்திரன் நீசம் அடைகிறார். அதனால் அவங்களுடைய தாயார் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. எப்பவுமே சந்திரன் பலம் இல்லாமல் போச்சு அப்படின்னா தாயாருடைய உடல் நலத்திற்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். சூரியன் ஐப்பசி மாதம் இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய துளாராசியில் இருந்தார் அப்படின்னாக்கா சூரியன் பலம் இல்லாமல் போயிடுவார். தகப்பனாருடைய உடல்நிலை சரியில்லாமல் போகும். ஸோ விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வந்து 6ஆம் வீட்டில் இருக்கார். சந்திரன் 6இல் இருக்கும்போது இவருடைய நோய் நொடி, அதாவது இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் இருக்காது. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவாங்க. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், ஏதோ ஒரு விதமான வெறுப்பில் நீங்கள் வந்து சாப்பாட்டையே ஒதுக்குவீங்க. சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சாப்பாட்டையே ஒதுங்கி போகக்கூடிய ஒரு சாதாரண நாள். உணவில் மாற்றம் வேண்டும், உணவில் வந்து நல்ல ஒரு வேறு வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண நாளாக இது அமையுது. அடுத்தது அனுஷ நட்சத்திரம் 4 பாதம். 4 பாதமும் ஒரே இதில் இருக்கும்போது வீண் அலைச்சல்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் சார். ஒரு காரியத்துக்கு எடுத்து பண்ணால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், 2 வாட்டி ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாள் ஃபுல்லாக சார் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி வந்து போனீங்கன்னா அந்த வேலை வந்து இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மி. கேட்ட நட்சத்திரம் 4 பாதம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையில் நீங்கள் சாகசம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. யாராலேயும் முடியாத ஒரு வேலையை எடுத்து நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. சாகசம் பண்ணுவீங்க. அது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது வந்து அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் ஓவராக வந்து நீங்கள் வந்து கான்ஃபிடன்ஸ் எடுத்துக்கிட்டு புதுசாக சாகசம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க. ஆக மொத்தம் 75% நல்ல நல்ல பலன்கள் தரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இது அமையுது. தனுசு ராசிக்காரர்கள் நல்ல திறமையானவர்கள், உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள், உழைப்பாளிகள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இவங்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் 5இல் வரும்போது புது புது தொழில் யோசனைகள்லாம் தோணும். அப்புறம் வந்து பூர்வீக சொத்துலேருந்து இவங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வந்து சஞ்சலங்கள் ஏற்படும். எப்படி இது வந்து மேற்கொண்டு நம்ம வந்து தொழில் தொடங்குறதுக்கு என்னென்ன பண்ணலாம், இதை பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லுவாங்க, தாழ்வு மனப்பான்மை இன்றைக்கி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தனுசில் பிறந்த மூல நட்சத்திரக்காரர்கள் ஆண் மூலம் அரசாளும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லா தொழிலையும் நல்லா சிறந்து விளங்குவாங்க. ஆனால் பெண் மூலம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கிடையாது சார். ஆண் மூலமானாலும் பெண் மூலமானாலும் மூல நட்சத்திரத்துக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. ஏன்னா அது வந்து குருவோட ராசியில் இருக்குது. குருவோட ராசியில் ஒரு நட்சத்திரம் இருக்கும்போது அது எவ்வளோ புனிதமானதாக இருக்க வேண்டும். அப்படி பார்த்தீங்கன்னா பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு அபத்தமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. பெண் மூலம் வந்து அவ்வளோ தைரியமான நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாமியார் இருக்கக்கூடாது, அதாவது மாமனார் இருக்கக்கூடாது, யாராவது ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரியான எந்த திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த கண்டிஷனும் இங்கே கிடையாது. மூல நட்சத்திரத்தை தாராளமாக பெண் கொடுக்க பெண் எடுக்க செய்யலாம். இன்றைக்கி இவங்களுக்கு வந்து மகிழ்ச்சிகரமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இவங்களுக்கு திருமண முயற்சிகள் செஞ்சிங்கன்னா இப்போது திருமணம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திருமணம் வந்து இந்த வருட இறுதியில் தான் முடிவாகும். போராட நட்சத்திரம் 4 பாதங்கள். 4 பாதங்கள்லேயுமே இவங்களுக்கு இன்றைக்கி மிக அருமையான நல்ல பலன்கள் கிடைக்கப்படும். வெற்றிக்கு இவங்க நல்ல போராட வேண்டியிருக்கும். வெற்றிக்காக இவங்க போராடி ஜெயிக்கக்கூடிய
முக்கியமான நாளாக இது இருக்குது. அடுத்த உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து இன்றைக்கி பெரியோர் ஆசி பெறும் நாள். பெரியோர் வயசானவங்களை வந்து இல்ட்ரீட் பண்ணாமல் அவங்கள மதித்து அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து விழுந்து வணங்கி ஆசி பெற வேண்டிய முக்கியமான நல்ல நாளாக இது உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு இருக்குது. தனுசு ராசிக்கு இன்றைக்கி நல்ல பலன்கள் வந்து 70% சொல்லலாம். மகர ராசிக்கு வந்து தோல்வி பயமே கிடையாது. எதுவாக இருந்தாலும் பார்த்துடலாம், இறங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியசாலிகள்னு சொல்லலாம். எப்படி பார்த்தீங்கன்னாலும் தொழில் ரீதியாக இவங்களுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தொழிலை மாற்றுவாங்க, இடத்த மாற்றுவாங்க, ஏதோ ஒன்று. இவங்களுக்கு மறைமுக எதிரிகளால் நிறைய தொல்லைகள் வரும். அப்படி இருந்தாலும் அந்த தொல்லைகளெல்லாம் காணலே பார்க்க மாட்டாங்க. கேர் பண்ணால் தானே அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். சந்திரன் அர்த்தாஷ்டம சந்திரனாக இருக்கும்போது இவர்களுடைய முயற்சிகள் வந்து வெகு சீக்கிரத்தில் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஆனால் குரு பலம் இருக்குது. இப்போ இருக்குது குரு வந்து ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குரு பலம் நல்லாவே இருக்குது. இவங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் இங்கே இதாக வருது. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக பேசும். அவர்கள் உத்திராட நட்சத்திரம் வந்து இன்றைக்கி பேச்சில் அதிக கவனம் செலுத்தணும். பேசும்போது சில வீண் தேவையில்லாத பிரச்சனைகள் இவர்களை தேடி வரலாம். அடுத்தது திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் இன்றைக்கி அருமையான நல்ல நாள், ரொம்ப அருமையான நாள். இதில் எல்லா தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி சார். வெற்றி தான் ரொம்ப எல்லா காரியங்களையும் இன்றைக்கி நீங்கள் அருமையான வெற்றியை குவிக்க போகிறீங்க. அவிட்ட நட்சத்திரம் முதல் 2 பாதம். இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடியும். திருமணம் ஆவதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் கைகூடும். புத்திரபாகியம் பற்றிய நல்ல செய்திகள் வந்து சேரும். இவ்வளோ நாளாக குழந்தைல சார் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணோம், செயற்கையாகவோ அல்லது இயற்கையாகவோ ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைப்பதற்கு உண்டான அருமையான நாளாக இது அமையுது. ஆக மொத்தம் மகர ராசிக்கு 70% நல்ல பலன்களை சொல்லலாம். கும்பராசிக்காரர்கள் வந்து குழக்கமுடியெல்லாம் போடவே மாட்டாங்க. அவங்க பாட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. என்ன வேணுமோ அதை மட்டும் பேசுங்க, அவ்வளோதான். அவங்ககிட்டே வேறு வார்த்தையை வாங்கவே முடியாது. ரொம்ப ரிசர்வ் டைப்புன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இவங்களோட பழகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சத்தில் உங்களை விட மாட்டாங்க. பழகிறது தான் கஷ்டம். இவங்களுக்கு வந்து இன்றைக்கி சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்குது. சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுல என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருமையான ரொம்பவும் உயர்ந்த ஆலோசனைகள் இன்றைக்கி இவங்க கொடுப்பாங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது தைரியம் அதிகரிக்கும். புது புது வஸ்திரங்கள், ஆடை, ஆபரணங்கள்லாம் சேரும். பெண்களால் நல்ல அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்கும். இவங்களுக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்கள் கும்பராசியில் வருது. புது ட்ரெஸ்ஸு, புது நகை இதெல்லாம் வாங்குவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்தது வந்து சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் 4 பாதமும் கும்பராசிலேயே வருது. பின்னப்படாத நட்சத்திரம். இதில் வந்து கலை ஆர்வம் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கலை ஆர்வம்னா ட்ராமாவாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், பேச்சு போட்டியாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு கலையில் வந்து இன்றைக்கி முதல் பரிசு வாங்கக்கூடிய மிக அருமையான நாளாக இது அமையுது. பயணத்தில் அனுகூலங்கள் ஜாஸ்தி. ஏதோ ஒரு பிரயாணம் போகிறாங்க, அதில் நல்ல அனுகூலங்கள் தானே சார். சும்மா போயிட்டு சுற்றி வருதா? அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பயணத்தால் அனுகூலம் உண்டு. அடுத்தது புரட்டாசி. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் இருக்க நபர்களுக்கு வந்து வீண் அலைச்சல் வரும். தேவையில்லாத அலைச்சல் சார். ஒரு தொழில் பண்ணுறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு பிரச்சனை, ஆனால் ஓரளவுக்கு தான் சார் இல்லைங்களா? அதெல்லாம் கிடையாது. நான் இன்றைக்கி ட்ரை பண்ணி வெற்றி அடைவேன் அப்படின்ற இதெல்லாம் வந்து இன்றைக்கி நடக்காது. வீண் அலைச்சல் தான் வரும். வீண் அலைச்சலால் வந்து ரொம்பவும் உடல்நலம் பாதிக்கலாம். அதனால் காரிய தடையில் வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க. இன்னும் நிறைய இருக்கே, டைம் இருக்கே. அதனால் இந்த முயற்சிகள்லாம் நிதானமாக பண்ணலாம். இன்றைய தினம் சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி. கும்பராசிக்காரர்களுக்கு 75% நல்ல பலன்களை இன்றைக்கி நிச்சயமாக சொல்ல முடியும். மீனராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப நல்ல குணம், ஈகை குணம் உண்டு. தான தர்மங்கள் செய்வதில் வல்லவர்கள். நல்லா செய்வாங்க. கோவில்களுக்கு திருப்பணி கொடுப்பாங்க. அபிஷேக ஆராதனைகள்லாம் வந்து எவ்வளவாக இருந்தாலும் அவங்க செய்வாங்க. தெய்வ அனுகூலம் பெற்ற ராசி இது. இந்த ராசிக்கு அதிபதியை பார்த்திங்கன்னா தேவகுரு பிரகஸ்பதி.
அதனால் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள், அறிவுபூர்வமான ஆலோசனைகள் சொல்லக்கூடியவர்கள், மொத்தத்தில் நல்லவங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு யார்கிட்டயா ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்பீங்க, அவங்க உடனே செஞ்சுட்டா சந்தோஷம், பார்க்கலாம் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே உடஞ்சி போயிடுறது. அதனால் நம்ம இவ்வளோ பேருக்கு செய்கிறோம், நமக்கு என்ன யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்றைக்கி தலை தூக்கிற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய முக்கியமான ராசி வந்து நட்சத்திரம் வந்து புரட்டாதி நட்சத்திரம், 4ஆம் பாதம். புரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரமே. அதனால் அந்த 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையற்ற நட்பு, தீய நட்பால் இவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். சார் இவங்க ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க சார், அந்த பேட் ஃபெலோவோட போயிட்டே இருக்கும்போது இவங்க பேரும் இல்லை கெட்டு போகும். அதனால் தயவு செய்து தீயோர் நட்பை ஒதுக்க வேண்டிய முக்கியமான நாள் இது. அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் கொஞ்சம் சோம்பல் உள்ள நட்சத்திரம். ஏன் சார் அப்படின்னா அது வந்து சனி பகவானுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியாக தான் இருப்பாங்க. ஆனாலும் இவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் வந்து மிக ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து இன்றைக்கி தேவையில்லாத மனக்கவலைகள் வந்து போகும். ஏதோ ஒரு மனக்கவலை இவங்களுக்கு வந்து தேவையில்லாது அல்லது அதுக்கு அடிப்படை முகாந்திரம் இல்லாது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இன்றைக்கி இவங்களுக்கு இருக்குது. ஆனால் மகான்களை தரிசனம் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மகத்தான அருமையான தரிசனம் இன்றைக்கி கிடைக்க போகிறது. மகான்கள் தரிசனம் கிடைக்கும், பெரியவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், அரிஷ்டானங்களுக்கு போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான நாளாக இன்றைக்கி அமையிறது. ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம். அது வந்து குருவோட ராசியில் இருக்குது. நல்ல படிப்பாளிதார். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப அருமையாக நல்ல சிறந்த படிப்பு மேதைகள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். பணம் சேர்க்கணும், பணத்தை சேர்க்கணும், பணம் வந்து இல்லை அது பிஸ்னஸில் வரணும், ஷேர் மார்க்கெட்டில் வரணும் அப்படிங்கிற ஒரு வெறி இன்றைக்கி அதிகமாக காணப்படும். ஆனால் இவர்கள் வந்து இவர்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான நாளாக இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு இன்று 65% நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.